ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நான் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மந்தை, என் மேய்ச்சலின் ஆடுகள். நீங்கள்தான், மனிதர்களாகி நீங்கள்தான் என் மந்தையும் மேய்ச்சலின் ஆடுகளும். அப்படி என்றால் அவர்களை நல்ல மேட்டின் மேல் மேய்த்து நல்ல கூடாரங்களில் தங்க வைத்து அவர்களை இளைப்பாற பண்ணி அவர்களை அழகாக வழிநடத்துவேன் என்று சொல்லி இதே அதிகாரம் 34, 14, 15 வசனங்களில் நாம் வாசிக்க முடியும். ஆண்டவன் நமக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், தேசத்தின் மேல் இந்த மந்தையும் இந்த மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நம்மை அவர் மேய்க்கும் பொழுது அவரே தேவனாக இருந்து அதை செய்கிறார். அப்ப அந்த மந்தைக்கு என்ன தேவை, என்ன காரியங்கள் வேண்டும் என்பது நம்முடைய கர்த்தருக்கு, இரட்சகருக்கு தெரியும். அந்த மந்தை எப்படி மடக்கி எங்கே தண்ணீர் காட்ட வேண்டும், அந்த தண்ணீரை அது பருகும் பொழுது சலசலப்பில்லாமல் பாதிப்பில்லாமல் அது பருக வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு சமயம் நான் ஒரு மலைப்பகுதியில் ஊழியத்திற்காக சென்றிருந்த பொழுது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நடந்து போக வேண்டிய ஒரு சூழல். அப்பொழுது அவர்கள் என்னை அழைத்து கொண்டு போனவர்கள் எச்சரித்து அழைத்து போனார்கள். என்ன எச்சரிப்பு கொடுத்தார்கள் என்றால், நாங்கள் போகிற அந்த பாதை, அதாவது ஒரு குறுகிய பாதை, அந்த பாதையில் நடந்து போகும் பொழுது இன்னொரு இடத்திற்கு நாங்கள் போக வேண்டும். அப்ப அந்த ஓரங்களில் எல்லாம் புல்வெளிகள், அதற்கு நடுவில் ஒரு சிற்றாறு ஓடுகிறது. அப்பொழுது அவர்கள் என்னிடத்தில் சொன்னது என்னவென்றால், இந்த பகுதியில்தான் யானை கூட்டங்கள் வந்து இளைப்பாறும். அது ஒன்றென்றல்ல, ஒரு 25, 50 இப்படித்தான் வந்து இந்த இடத்தில் இளைப்பாறும் என்று சொன்னாங்க. அப்போது எங்களுக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் இந்த இடத்திற்கு மாத்திரம் யானை கூட்டங்கள் வருகிறது, இங்கே வந்து இளைப்பாறுகிறது? அப்பொழுது அவர்கள் சொன்ன ஒரு காரியம்தான் எனக்கு மிகுந்த ஆச்சரியம். புல் வளர்ந்திருக்கிறது, அதற்கு ஆகாரம், அதாவது அந்த புல்லை நம்ம அறுத்தோம்னா பல டன் வரும், அவ்வளவு புற்கள். அந்த ஒரு மைதானம் போன்று இருக்கிறது, அந்த மைதானம் முழுவதும் புற்கள், நடுவில் ஆறு, சிற்றாறு. அந்த ஆறு ஓடுகிறது நமக்கு தெரியாது. அந்த புற்கள் அசைகிறதை வைத்துதான் அங்கே தண்ணீர் ஓடுகிறதை நாம் கண்டுபிடிக்க முடியும். அப்பொழுது நாங்கள் பக்கத்தில் போய் நின்று அதெல்லாம் பார்த்து விட்டு நாங்கள் போன பொழுது அவர்கள் சொன்ன ஒரு காரியம், அது வந்து இந்த யானை கூட்டங்கள் எல்லாம் வந்து அங்கே நல்ல புற்களை மேய்ந்து தண்ணீரை அருந்தி அங்கே படுத்துக்கொள்ளும். கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் அளவும் அங்கே தங்கியிருக்கும். ஏன்னா அது அவ்வளவு ரம்மியமான ஒரு இடம். அப்ப ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை. அந்த அமர்ந்த தண்ணீரண்டை நான் அங்கேதான் பார்த்தேன். ஒரு சலசலப்பில்லை, ஒரு சத்தமில்லை, ஒரு அசைவில்லை, ஆனால் தண்ணீர் நிரம்ப வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றில் நிரம்பி வந்து கொண்டிருக்கிற ஒரு சிற்றாறு. ஒரு சின்ன
அளவுதான் அந்த ஆறு. ஆனால் அது வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி அந்த தண்ணீர் போகிறது. அந்த மலையில் கீழே இறங்கும் பொழுது அது ஒரு ஒரு ஊற்றை போல அல்லது ஒரு ஃபால்ஸ், அதாவது நீர்வீழ்ச்சியை போல அது அந்த இடத்தில் கடந்து செல்வதை பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே அந்த தண்ணீர் சத்தம் இல்லை, அந்த தண்ணீருடைய சலசலப்பில்லை, அந்த தண்ணீர் மேல் புற்கள் அசைகிறது மாத்திரம்தான் நமக்கு அங்கே தண்ணீர் இருப்பது தெரிகிறது. அப்ப ஆண்டவர் பாருங்க, புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விட்டு நம்மை பருக செய்து நம்மை இளைப்பாற பண்ணி அவர் அழகாய் நடத்துகிறார் என்று இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் இடத்தில் கர்த்தர் தம்முடைய மந்தையை குறித்து விசாரணையோடு பேசுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு அவர் நம்முடைய கரங்களை பிடிக்கும்படி நாம் ஒப்பு கொடுத்து நாம் வழி நடத்தப்படும் போது அவர் நடத்துகிற பாதை வித்தியாசமாக இருக்கும். அவர் நடத்துகிற பாதை ஆச்சரியமாக இருக்கும். அவர் நடத்துகிற பாதை மேன்மையாக இருக்கும். அவர் நடத்துகிற பாதை உயர்ந்த மேடுகளாக இருக்கும். இப்ப மந்தையெல்லாம் பள்ளத்தாக்கில மேய்த்து விட்டு மந்தை மேய்ப்பர்கள் இரவிலே மந்தையை ஒரு மேட்டின் பகுதியில் கொண்டு போய் அதை நிறுத்துவார்கள். காரணம் என்னவென்றால், மழை வந்தாலோ வெள்ளம் வந்தாலோ தன் மந்தையை காத்து கொள்ளுவதற்கு அங்கே கூடாரங்களை அடித்து வைத்திருப்பார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா பல பள்ளத்தாக்குல மேய்ப்பர்கள் மேய்ப்பார்கள், பின்பு மந்தையை கொண்டு வந்து ஒரு மேட்டான பகுதியில் தங்க வைத்து விடுவார்கள். ஏன் அப்படி செய்கிறார்கள் என்றால், தங்கள் மந்தையை பாதுகாக்கும்படி, தீமை வராதபடி, அல்லது மிருகங்கள் அதை பட்சித்து விடாதபடி தங்கள் மந்தையை கருத்தோடு அவர்கள் மேய்க்கிறார்கள். சாதாரணமான ஒரு மனிதன் தான் வளர்க்கும் ஆடுகளை, தான் வளர்க்கும் ஆட்டுக்குட்டிகளை அவன் கவனத்தோடு இருப்பான், கவனித்துக் கொள்ளும்படி அவன் கவனம் அதன் மேல் இருக்கும் என்றால், நம்முடைய இரட்சகராகிய தேவன் நம்மை தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால மீட்டு நம்மை தம்முடைய மந்தையில் சேர்த்து தம்முடைய ஆடுகளாக அவர் பராமரித்து வருகிறாரே, நம்மேல் அவர் எவ்வளவு அதிக அக்கறை உள்ளவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம் தேவைகள் வரும் பொழுது, நம் காரியங்கள் இப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நாம் பல நேரங்களில் யோசிப்பது உண்டு. ஐயோ, இந்த தேவை இருக்கிறது, ஐயோ இந்த காரியங்கள் இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன்? ஆனால் உண்டாக்கினவருக்கு தெரியும், நம்மை வழிநடத்துகிறவருக்கு தெரியும் இதை எப்படி நாம் வழிநடத்தி விட வேண்டும் என்று. சில நேரங்களில் நமக்கு தேவை இருக்கும், நமக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் நம்மை செய்யாமல் போயிருப்பார்கள். நாம் மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிருப்போம். சில நேரங்களில் மனிதர்களை நாம் சார்ந்து கொள்வோம், அவர்களை நம்பி ஏமாந்து விடுவோம். ஆனால் தேவனை நம்பி அல்லது தேவனை சார்ந்து கொண்ட ஒருவரும் ஒருபொழுதும் வெட்கப்படுவதே இல்லை, தோற்று போவதும் இல்லை. அநேகர்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் அவரை நம்புறேங்க, அவர் தாங்க அந்த பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு சொன்னாரு, அவரோடு கூட சேர்ந்து தாங்க ஆரம்பிச்சேன், ஆனா அவரு பாதியிலே நஷ்டத்துல விட்டு போயிட்டாரு, இத்தனை லட்சம் எனக்கு நஷ்டம், இப்ப நான் என்ன செய்யறதுனே தெரில, அவரு கையை கழுவிட்டு அவர் போயிட்டாரு, நாங்க என்ன செய்யறதே தெரியாம தவித்து கொண்டிருக்கிறோம். இப்படி அநேகரை நான் கண்டிருக்கிறேன், அநேகருக்காக ஜெபித்து இருக்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம் மனிதர்களை நம்பி ஏமாறந்து போனது உண்டு. அவர் எனக்கு இதை செய்வார், அவர் எனக்கு அதை செய்வார். சிலர் பாருங்க, சில கம்பெனிக்கு ஆர்டர்ஸ்கள் வேண்டும். அப்ப இந்த கம்பெனியில இருந்து எனக்கு ஜாப் ஒரு ஆர்டர் கிடைக்கும், அவங்க எனக்கு ஆர்டர் கொடுப்பாங்க, இந்த மெட்டீரியல் எனக்கு ஆர்டர் கொடுத்து நான் சப்ளை பண்ண எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆர்டர் நான் உனக்கு தரேன், நீங்க எனக்கு இவ்வளோ கமிஷன் கொடுக்கணும்,
முன்னாடியே கமிஷனை வாங்கிடுவான், ஆனா ஆர்டர் தர மாட்டான். அப்படி ஆர்டர் கொடுத்தாலும் பணம் வராது. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் டயர் கம்பெனி வைத்திருந்தார். டயர் கம்பெனியில் ரீட்டைல் டயரும் செய்வார்கள். அப்பொழுது அரசாங்க அந்த டிப்போவுடைய ஆர்டர் அவர்களுக்கு கிடைத்தது. அவருக்கு பயங்கர சந்தோஷம், ஆர்டர் கிடைத்து விட்டது என்று. உடனே டிப்போவில் இருக்கிற ரீட்டைல் பண்ணுற டயர், புது டயர் எல்லாம் இந்த கம்பெனியில தான் வாங்குவாங்க. அதற்கான ஒப்பந்தம் கோரப்பட்டு போடப்பட்டு அந்த டீல்லாம் முடிந்தது. அதற்கான அமைச்சரும் அந்த காரியங்களை எல்லாம் செய்து விட்டான். கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா பணம் வரவே இல்லை. டயர், புது டயர் போவோம், 100 டயர் புது டயர் போவோம், ரீடைல் பண்ணி போகும், பணம் வரல. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் பணம் வரல. அவன் பெரிய கன்சர்ன். உடனே யோசிச்சாங்க, இதுக்கு நான் என்ன பண்றது? வேற வழி இல்லை. கேஸ் போட்டு பல மாதங்கள், ஆண்டுகள் அந்த கேஸ் நடத்தி பின்புதான் அந்த ஒப்பந்தம் கோரப்பட்டதெல்லாம் காண்பித்துதான் அந்த பணத்தை அவர்கள் அந்த டிப்போ அதிகாரிகளிடத்திலிருந்து வாங்க முடிந்தது. அதோ பல கட்டமாய் அவர்கள் கொடுத்தார். அந்த பணம் வராததுனால அந்த கம்பெனியினுடைய மூலதானம் எல்லாம் இழந்து கடைசியில் அந்த கம்பெனியை மூடிவிட்டார்கள். யாரை நம்பி? மனிதர்களை நம்பி போகும்பொழுது இந்த நஷ்டம் வரும். ஆனால் நான் தேவனை சார்ந்து, தேவனுடைய சத்தத்தை கேட்டு, தேவன் நடத்துகிறதை நம்பி, அவர் எனக்கு சொல்லுகிறதை கேட்டு நான் போனா அவர் எனக்கு தேவனாய் இருப்பார். இந்த காலை வேளையில் யாரோடு கர்த்தர் பேசுகிறார்? நீங்கள் ஏதோ ஒரு பிசினஸோ அல்லது ஏதோ ஒரு காரியம் செய்வதற்கு ஏதோ ஒரு மனிதனை நம்பி இருக்கிறீர்கள். அந்த மனிதனை நம்புவதை விட்டுவிட்டு முழங்கால் படிட்டு தேவனுடைய கரத்தில் உங்கள் காரியங்களை ஒப்புக்கொடுங்கள். தயவு செய்து அந்த மனிதனோடு கூட ஒப்பந்தம் போடாதிருங்கள். போட்டு பெரிய நஷ்டத்திற்குள்ளாகி உணவுக்கே வழியில்லாம போயிடாதபடி தேவனிடத்துல கொடுங்கள், தேவனிடத்துல சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு வாசல்களையும் காரியங்களையும் திறக்க பண்ணுவார். ஒரு சின்ன பிசினஸையாவது உங்களுக்கு ஆரம்பித்து கொடுப்பார். அதை அவரே சொல்லி கொடுப்பார். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென், ஆமென்.